மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து ஒவ்வொரு நவராத்திரி அந்த குழுவுக்கும் நம்ம கச்சேரி நடக்கும். அதேமாரி நான் மீனாட்சி அம்மனுடைய தேர் வரும்பொழுது போன ஆண்டுக்கு ஆண்டுன்னு நினைக்கிறேன், தேர்லேயே ஆமாம் சித்திரை திருவிழா தேர்லேயே மேலே ஏறி நின்று பாடிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை, பெரிய அதிசயம். ஏன்னா வெறுமனே ஒரு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பாடுறோம், நான் ஹிட் ஆகிட்டேன், நான் ஒரு பாட்டு பாடிட்டேன், தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி சில இடங்கள் அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து சில நேரத்தில் எல்லாருக்குமே அமையறது இல்லை. அது அது வந்து அது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா பக்தி பாட்டில் எல்லா இடத்துலையும் போய் பாடலாம். இப்போ ஒரு தொலைக்காட்சியில் பாடிடலாம், வேறு எங்கேயாவது பப்ளிக் கச்சேரியில் மேடையில் போய் பாடிடலாம், வேறு எங்கே வேணாலும் பாடலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே பாடுறது, ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிற தேரில் உட்கார வச்சு பாட வைக்கிறது, கலசம் பக்கத்தில் உட்காந்து பாடுறது, அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக சில நேரத்தில் அமையாது. ஆமாம் ஆமாம், அது வந்து எனக்கு அது அம்மன் அங்கே உள்ள அம்பாள்கிட்டையும் பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது, அதே மாதிரி தேரில் நின்று பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது இப்போ இந்த வருஷத்துக்கு போன வருஷம் ஆற்றுலேயே பாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது.